வணக்கம் மக்களே. பாஜக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாமக மற்றும் தமாக ஆகியோர் அதிமுகவிடம் மொத்தமாக 84 தொகுதிகளை கேட்கும் அமித்ஷா அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக பல்வேறு கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் டிடிவி தினகரன், பாமக, ஓபிஎஸ், தமாக உள்ளிட்ட 4 தரப்புமே பாஜக கூட்டணிக்கு செல்ல விரும்புவதால் எடப்பாடி பழனிசாமியிடம் 84 தொகுதிகள் வரை அமித்ஷா அவர்கள் கேட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கும் இந்த நிலையில தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சியுமே தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறதுனே சொல்லலாம். திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் உறுதியாக இருந்து வரும் சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே இணைந்துள்ளது. இதனிடையே நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா களம் வந்துள்ளதால் தேர்தல் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க. அவர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியில் வந்தபோது கர்ச்சிப்பால் முகத்தை மூடிய காட்சிகள் வெளியாகின. இந்த ஆலோசனையின் போது அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையின் போது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 84 தொகுதிகள் வரை அமித்ஷா அவர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. அதாவது அதிமுகவுக்கு 150 தொகுதிகளும் பாஜகவுக்கு 84 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகளுடன் பாஜக தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது என்பது. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றன. அந்த 2 கட்சிகளுடன் சேர்ந்து டிடிவி தினகரனின் அமமுக மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்து உள் ஒதுக்கீடாக சில தொகுதிகளை ஒதுக்க முடிவு எடுத்துள்ளது. அதன் காரணமாகவே அண்ணாமலை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அந்த சந்திப்புக்கு பின்னாடி ஓபிஎஸ் தன்னோட முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டார். இதனால் இருவருமே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இணைந்தால் அது கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த அதிமுகவை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். பாஜக தொடக்கம் முதலே அதற்கான முயற்சித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் இது தொடர்பாகவே அமித்ஷா அவர்கள் பேசியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே பாஜக தரப்புல 84 தொகுதிகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. அதில் பாஜகவுக்கு 35 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட உள்ளதாகவும் பாமகவுக்கு 25 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின் அமமுக, ஓபிஎஸ் மற்றும் தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்விகள் பல பக்கம் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். ஏனென்றால் அதிமுக 150 தொகுதிகளில் போட்டியிட்டால் 211 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்ட நிலை உருவாக அதிக வாய்ப்புகள் உள்ளதுன்னே சொல்லலாம். அதே போல அதிமுகவில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத சூழலும் உருவாகலாம். அதற்கு அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் எடப்பாடி பழனிசாமியின் இந்த முடிவு என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.